2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற 3 விதமான உயர்வுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஒன்னொன்னா தியானிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனிலே இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து தாவீதினிடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து உங்களை அங்கீகரிக்கிறோம், உங்க அபிஷேகத்தை நாங்க அங்கீகரிக்கிறோம். ஒரு நாள் இந்த ஜனங்கள் வந்து இவருடைய திறமையை அங்கீகரிக்கல, இவர்களை ராஜாவாக அங்கீகரிக்கல, பெரிய பதவியில அங்கீகரிக்கல. ஆனா இன்னைக்கு இப்போ வந்து இந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து தாவீதினிடத்துல சொல்றாங்க, எங்களுக்கு முன்னாடி இருந்த எங்களுக்கு ராஜாவா இருந்த அந்த சவுலின் மேல எங்களுக்கு பெரிய திருப்தி இல்ல, அவர் பெருசா எதுவுமே செய்யல. ஆனா இன்னைக்கு நாங்க ரொம்ப நம்புறோம், என்னன்னா உங்களுடைய அபிஷேகத்தை நாங்க நம்புறோம், உங்க மேல இருக்கிற கிருபையை நாங்க நம்புறோம். நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருப்பதற்கு தகுதியான ஒரு ஆளுன்னு எல்லாரும் வந்து தாவீதினிடத்திலே சொல்லுகிறார்கள். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறாரு. முதலாவதாக, எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமற் போனீர்களோ, உங்களுடைய அபிஷேகம் யாரெல்லாம் மதிக்காமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களை குறைவாக நடத்தினார்களோ, கர்த்தர் ஒரு காலத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்க அபிஷேகத்தை மதிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது, உங்களை கனப்படுத்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. உங்களை நிராகரித்தவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள் அத்தனை பேரும் உங்களை அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் படிக்கிற இடத்துல ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. நீங்க குடியிருக்கிற தெருவில் ஆண்டவர் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுவரைக்கும் உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை இவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்காதவங்க, இவங்க மேல இவ்வளவு பெரிய அனாயிண்டிங் இருக்குன்னு தெரியாம இருந்தவங்க நிறைய பேருக்கு இந்த ஜெபங்கள் முடியும் போது தெரிய வரும். என்ன தெரிய வரும்னா, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம் என்கிறதை கர்த்தர் நிறைய பேருக்கு படமுட்டு காண்பிக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் கிருபையாய் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் வரப்போகிறது. ஆமென். தாவீதிற்கு முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வந்து அவனை அங்கீகரிக்கிறாங்க. சார், நாங்க உங்களை அங்கீகரிக்கிறோம். ஒரு நாள் சவுலுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. தாவீத ஒரு பெரிய விஷயமா அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. யாரும் இவ்வளவு பெரிய கோலியாத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, ஆனா அதை குறித்து யாருமே என்னமே சொல்ல, எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. அவன் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறத கண்டுகொள்ளாமல் போனார்கள். ஆனா கர்த்தர் ஒரு நாளை கர்த்தர் நியமித்து, கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, புறக்கணித்த அத்தனை பேரும் தாவீதை இப்ப அங்கீகரிச்சு சொல்றாங்க, உங்களை கர்த்தர் எங்களுக்கு ராஜாவா ஏற்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீர்களா? இதுல ரொம்ப அழகான அந்த வசனம் சொல்லுது. நீங்க திரும்ப வாசிங்க. 2வது வசனத்துல, சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கவனிங்க, இந்த இடத்துல இவங்க உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களா? இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
சவுல் ராஜ்யபாரம் பண்ணின காலத்துல தாவீது சிங்கக்கெபி, அந்நிய நாடு, இப்படிப்பட்ட பல இடங்களிலே தாவீது என்ன பண்ணனா ஒளிஞ்சு 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 வாழ்ந்தான். ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நீங்க என்ன பண்ணீங்க, நடத்தி கொண்டு வந்தவர். அப்படின்னா தனக்கு வாய்ப்பு பெருசா கிடைக்கல, ஜனங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை பெருசா கிடைக்கல. ஆனா அந்த மாதிரி பெருசா கிடைக்காத போது கூட தாவீது கிடைக்கிற கொஞ்சம் வாய்ப்புல, கிடைக்கிற கொஞ்ச சான்ஸ்ல அந்த ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து தட்டி கொடுக்கிறவரா மாறி இருக்கிறாரு. நீங்க ஒன்ன ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரருடைய மகன் என்னிடத்துல சாட்சி சொன்னார். அவருடைய தகப்பனார் இப்ப இறந்துட்டாங்க. அவர்கள் இப்போ பெரிய பாஸ்டரா இருக்காங்க. ஆமென். அவங்கள ஆண்டவர் இன்னைக்கு பாஸ்டரா வச்சிருக்கிறாரு. அப்போ அவருடைய தகப்பனார் ரொம்ப பலமா இருக்கிறாரு, ரொம்ப சின்ன வயசு. அப்போ இவருக்கு இவரும் பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இவரும் பாஸ்டரா இருக்காரு. ஆனா இவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியம் எதுவுமே இல்லை. தன்னுடைய தகப்பனார் அவருக்கு எந்த ஊழியத்தையுமே கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் இவ்வளவு படிச்சு முடிச்சுட்டு என்னமோ சும்மா உட்கார்ந்து போறது மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. அப்ப ரொம்ப நாளும் உடஞ்சு போயிட்டாராமா. ஒரு நாள் ஜெப அறைக்குள்ள போய், ஆண்டவரே என்னை எதுக்காக நீங்க இப்படி படிக்க வச்சீங்க? நான் இங்க சும்மா இருக்கிறது மாதிரி நான் இருக்கிறேன். இது நான் உலகத்துல போய் ஏதாவது படிச்சிருந்தேன்னா கூட ஏதாவது வேலை செஞ்சிருப்பேன். ஆனா இவ்வளவு நான் ஊழியத்துக்கு படிச்சுட்டு ஒன்னும் இல்லாத மாதிரி நான் இருக்கிறேனே. உடனே ஆண்டவர் சொன்னாராமா, நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன் கூட இருப்பேன். நீ இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா போய் அவருடைய சர்ச்சில் ஒரு வாரத்துல சண்டே ஸ்கூல் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சண்டே ஸ்கூல் இன்சார்ஜ் அவர்கிட்ட போய், இந்த மாதிரி எனக்கும் ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியை நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாராமா. உடனே அவங்க, பாஸ்டர் என்ன நீங்க எங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்குறீங்க? நீங்க தான் இந்த ஊழியத்தை கையில கொடுத்தீங்க. நீங்க இல்ல நானும் ஒரு டீச்சரா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்துல போய் ஒரு 1 இயர் அந்த பிள்ளைகளுக்கு டீச்சரா இருந்து ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வந்த உடனே என்ன பண்ணணும், என்ன பாட்டு பாடணும், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்தார். அகைன் அங்க இருந்து இப்படி அடுத்து யூத் நடக்குது பாருங்க, அந்த யூத் மீட்டிங் நடக்கிற இடத்துல போய் இவரே அங்க உள்ள போய் எல்லாம் இன்வால்வ்மெண்டா செஞ்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து பேசி, அதுக்கப்புறம் அங்க இருந்து ஃபேமிலி ஃபெலோஷிப் ஒன்று நடந்துச்சு. அந்த ஃபெலோஷிப்புக்கு போய் இவர் இன்வால்வ்மெண்ட் ஆகி அங்க இருக்கிற ஒரு சிலர் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லாமலே, தன்னுடைய தகப்பனுக்கு தெரியாமலே இந்த மாதிரி மறைஞ்சிருக்க எல்லா ஊழியத்தையும் ஏறக்குறைய அவர் எல்லா ஊழியத்தையும் ரொம்ப அழகா நடத்தினாராமா. அதற்கு பிறகு இன்றைக்கு அவருடைய தலையின் மேல் முழு பொறுப்பை கொடுத்ததுக்கு பிறகு இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப ஈஸியா, நான் சுலபமா இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி நம்ம வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அப்படின்னா ரொம்ப சின்னதா நம்ம நினைப்போம், அவ்வளவுதான் எனக்கு கொடுக்கப்படலைன்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்கு நம்பணும்னா, ஆண்டவர் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நிறைய பேர் அங்கீகரிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தர் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குமோ, அங்கெல்லாம் நீங்க போய் அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களா இருப்பீர்களே, ஆனால் அதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு வெற்றி உள்ள தலைவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, வெற்றி உள்ள தலைவர்கள் யாருமே இன்னொருத்தர குற்றம் சொல்லவே மாட்டாங்க. எப்பவுமே ஒரு வெற்றி உள்ள தலைவனா தலைவியா நீங்க மாற போறீங்கன்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலையை நீங்க எப்பவுமே காரணம் காமிக்க மாட்டீங்க. நீங்க இன்னொருத்தர குற்றப்படுத்த மாட்டீங்க. இது இல்ல, இந்த விஷயம் இல்ல, இதனாலதான் நான் செய்யல அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க. யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை காட்டி கொடுத்தாங்க, அவனை விற்று போட்டாங்க. ஆனா யோசேப்பினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது தெரியுமா? நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு விற்று போடுறதற்கு, நீங்க என்ன விட்டு போட்டதை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க, ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அப்போ நீங்க இன்னைக்கு எப்படி குற்றப்படுத்தலாம்?
எப்படி எப்படி நீங்க சொல்லலாம்? நெகேமியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஒரு வெற்றி உள்ள தலைவன் எந்த சூழ்நிலை நடந்தாலும் முதல்ல தன்னை தான் அவங்க பார்ப்பாங்க, தன்னை தான் பார்ப்பாங்க. அப்படின்னா இவங்க சரியில்லைன்னு அவங்களுக்கு வராது, நான் என்ன மாறணும்னு தான் நினைப்பாங்க. நான் என்ன கரெக்ட் பண்ணணும், நான் என்ன சரி பண்ணிக்கணும், நான் எந்த விதத்துல தப்பு பண்ணேன், நான் இன்னும் பெஸ்டா எப்படி பண்ணணும். ஆனா இன்னொருத்தர் இவர் தான் காரணம், இவர் தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தலைவனாய் தலைவியாய் மாற்றப்படவே முடியாது. நான் சொல்றது எத்தனை புரியுது? நான் சொல்றது விளங்குதில்ல உங்களுக்கு? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஒன்று நினைச்சுங்க, நீ குற்றப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், 10 வருஷம் தாண்டி நீ குற்றப்படுத்தவே முடியாது, நீ காரணம் காமிக்கவே முடியாது, நீ சொல்லவே முடியாது. எந்த ஒரு வெற்றி உள்ள தலைவனுடைய வாயிலிருந்து இன்னொருத்தரை குற்றப்படுத்துகிற வார்த்தை வரவே வராது. இவன் சரியில்லை அதனால நான் இப்படி போயிட்டேன், இவங்க இப்படி பண்ணாங்க நான் இப்படி போயிட்டேன், காலையில மட்டும் இவங்க மட்டும் என்னை தட்டி எனக்கு ஒரு காலையில மட்டும் என் மனைவி வந்து எனக்கு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பியிருந்தாங்கன்னா அன்னைக்கு முழுக்க நான் உற்சாகமா இருந்திருப்பேனே இல்லையா அப்படின்னு கணவன் சொல்லுவாரு. அப்ப மனைவி சொல்லுவாங்க, காலையில அவர் எழுப்பும் போது செல்லமே தங்கமேன்னு சொல்லி எழுப்பி இருந்தாருன்னா நான் வந்து இன்னைக்கு உற்சாகமா இருந்திருப்பேன்ல. இப்படியே மாறி 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதான் தப்பு, நீதான் தப்பு, அவன் தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்தில் நீங்கள் தலைவனாய் தலைவியாய் மாறவே முடியாது, மாறவே முடியாது. வெற்றி உள்ள தலைவனா மாறணும்னா முதல்ல நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னதான் நான் காரணம் காமிப்பேன், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்னை சுற்றி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அதான் தேவ மனுஷன் சொல்லுகிறான், வாழ்ந்திருக்கமும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கமும் எனக்கு தெரியும், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த மனரம்யமாய் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த தாவீதிற்கு கொடுத்த முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும், இதுவரைக்கும் அவனை புறக்கணித்தவர்கள் அத்தனை பேரும் அவனுடைய அபிஷேகத்தை அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், உங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். நீங்கள் அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு முத்திரை போடப்படுகிறது, உங்க மேல ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. உங்க பிசினஸ்க்கு கர்த்தர் ஒரு முத்திரையை கர்த்தர் வைக்க போறாரு, உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு முத்திரையை வைக்க போறாரு. நீங்க நிறைய பேரால் அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள். கர்த்தர் சமுதாயத்திலே ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு முத்திரையை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த ஜெபம் முடிகிறதற்கு முன்னே அந்த அங்கீகாரம் உங்கள் தலையின் மேல் வரும். ஆமென். கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். தள்ளினவர்கள் மத்தியிலே என்னை அங்கீகரிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் நன்றாய் கரங்களை தட்டி ஆமோதித்து சொல்லுங்க, ஆமென். இயேசுவே, என்னை அங்கீகரிக்கிறவர், என்னை அங்கீகரிக்கிறவர், என்னை அங்கீகரிக்கிறவர், என்னை அங்கீகரிக்கிறவர். ஆமென். சவுல் இஸ்ரவேலை அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும் போதே கிடைக்கிற நேரத்தில், கிடைக்கிற வாய்ப்புல வேதம் சொல்லுது, நீர் எங்களை நடத்தி கொண்டு போனீர், நடத்தி கொண்டு போனீர். ஆமென். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பிக்கு ஒரு ஓனர் வந்து அவருக்கு ஒரு தனி ஷாப் ஒன்று வச்சு கொடுத்தாரு. பல லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் தான் ஆயிடுச்சு. அப்போ அவன் சொன்னான், பாஸ்டர் 10 வருஷமா இருக்கிறவங்களுக்கு கூட எங்க ஓனர் நம்பி ஒரு கடையை வச்சு கொடுக்கல, ஆனா 1.5 வருஷத்துல என் ஓனர் என்ன நம்பி ஒரு கடையை வச்சு கொடுத்தாரு. அப்ப நான் கேட்டேன், நீ எந்த விதத்துல உங்க ஓனரை அட்ராக்ட் பண்ணேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, எங்க சர்ச்சினுடைய எங்களுடைய அந்த கடைக்கு பின்னாடி ஒரு குடோன் இருந்துச்சு, அது கிளீன் பண்ணாம இருந்துச்சு. எனக்கு சேல்ஸ் ஆகிற மற்ற ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உள்ளுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தொடச்சு லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் என்னுடைய பேப்பர்ல எழுதி ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அந்த குடோன்ல இவ்வளவு பெரிய பொருள் இருக்குன்னு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு மேல பொருள் அந்த குடோனுக்குள்ள அவருக்கு தெரியாமலே இருந்திருக்காங்க.
அதை எடுத்து பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளவு அதிகமான பொருள் உள்ள இருந்துச்சா, எனக்கு தெரியவே இல்லை, நீ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, இந்த மாதிரி ஒருத்தரை இத்தனை வருஷம் நான் பார்த்ததில்ல, உனக்கு ஒரு தனி ஒரு கடையை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி 1.5 வருஷத்துக்குள்ள அந்த வாலிப தம்பிக்கு அந்த ஓனர் ஒரு கடையே வச்சு கொடுத்துட்டாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்காம விடுவாரா? அங்கீகரிக்காம விடுவாரா? அதனால சோர்ந்தே போகாதீங்க, சோர்ந்தே போகாதீங்க. நீங்க இப்படி இருந்தா பத்தாது, நீங்க இப்படி வசனத்தை கேட்டா பத்தாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்பவே எழுப்புதல் வந்து 2 பேர் எழும்பி நின்று கத்தி, ஆமேன் பாஸ்டர், கர்த்தர் நாளையிலிருந்து என்ன ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா உங்களுக்கு பாட்டு வித்தியாசமா தான் பாடணும்னு நினைக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இப்ப நான் எழுப்புதலா இருக்கிறேன். நான் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சவன் பிரசங்கத்தை, வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலையிலே எழும்பி சென்னைக்கு போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்குள்ள வந்து நேற்றைக்கு நைட்டும் பிரேயர் நடத்தி, இன்னைக்கும் காலையிலையும் பிரேயர் நடத்தி, இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன். இனி சாயந்தரமும் ஒரு பிரேயர் இருக்குது. அப்படியே டெய்லி அவ்வளவு மணி நேரம் ப்ரிப்பரேஷன் டைம் ஆகுது. இந்த 28 நாளைக்குள்ள வேற எங்கேயுமே போக முடியல. ஆனா அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நீங்க கொஞ்சமாவது எழுப்புதலா கேட்க வேண்டாமா? சரி, நீங்க வாங்காட்டி என்ன, நான் வாங்கிட்டு போறேன். புரியுதுல்ல? ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. ஒண்ணு, சொன்னவங்க பாத்திரமா இருந்தா உங்களுக்கு நடக்கும், இல்ல அப்படின்னா அதுவும் சேர்த்து எனக்கு தான் வரும். நான் ஆமேனே வர மாட்டேங்குது, எனக்கு எப்படின்னாலும் கெயின் தான். ஆமேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அப்படியே நம்பணும். அந்த வார்த்தை இந்த 100 டேஸ்ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் அத்தனையும் பிடிச்சுக்குங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளே கர்த்தரமை கொண்டு போகிறார். தாவீதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனை அங்கீகரித்தார்கள். கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க போகிறார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்னு பாருங்க, எங்கெல்லாம் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு பாருங்க. தாவீது செய்தது அப்படிதான். தனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஒருத்தன் இந்த மாதிரி கிடக்குறான்னா உடனே போய் கவுன்சிலிங் கொடுப்பான். இப்ப அவன் எல்லாம் வந்துதான் சொல்றான், எப்பா எங்களுக்கு பேருக்கு தான் சவுல் ராஜாவா இருந்தாரு, ஆனா எங்களை வழி நடத்தி போனது யாரு தான்? எங்களுக்கு லீடர் யாரு தான்? அவர் தான் ராஜா. ஆனா இவர் செஞ்ச அந்த சைடுல இருக்கிற ஊழியத்தை நினைச்சு, நீங்க அவர் இருக்கும் போதே நீங்க எங்களை வழி நடத்தினவங்க தானே, நாங்க உங்களை பார்த்து தான் முன்னேறணும், உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் தான் நினைச்சோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களையே எங்களுக்கு ராஜாவா வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி வார்த்தையை தாவீதிற்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சொல்லுகிற நாள் வரணும். கர்த்தர் அந்த இடத்துல முன்னணியில உங்களை கொண்டு வருவாராக. நீங்க ஃபர்ஸ்ட் வருவீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிற நாளுக்கு நேராய் கிருபையாய் கொண்டு வருகிறவர். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதிற்கு இந்த 5வது அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் ஆமென் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 30 வயசு அப்படின்றத வந்து ஆண்டவர் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த தாவீது முழு ராஜாவாகும் போது அவர் எத்தனை வயசு அப்படின்னா 30 வயசு. அதே போல யோசேப்பு வந்து பார்வோனுக்கு முன்பாக அந்த அதிகாரத்தில் நிற்கும் போது எவ்வளவு வயசுன்னா 30 வயசு. அப்போ இந்த 30 இயர்ஸ் வந்து ஆண்டவர் வந்து ஒரு நல்ல வயசா கன்சிடர் பண்றாரு. அப்படின்னா ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சி கிட்டத்தட்ட நீ ஒரு 30
வயசு ஆகிறதுக்குள்ள உன்னுடைய லைனை நீ கண்டுபிடிச்சிடணும். உனக்குடைய எட்டாத உயரத்துல நீ வந்து உட்காரணும். அதற்காக இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறவங்க, யூத்ஸ் எல்லாருமே இதற்காக ஸ்பெஷலா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா உங்களுடைய 30வது வயசுல நீங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கணும். நீங்கள் 30வது வயசுல மற்றவர்களுக்கு நீங்க சாட்சியா மாறணும். அநேகர் உங்களிடத்துல வந்த ஆசீர்வாதத்தை வாங்குற வரைக்கும் கர்த்தர் அந்த 30 இயேசுக்குள்ள 30 வயசுக்குள்ள கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமோதிக்கிறீர்களா? அப்போ இந்த தாவீதை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுது, முதலாவதாக இவருக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்குது. எங்க அப்படின்னு சொன்னா பெத்லெகேமிலே ஃபர்ஸ்ட் அபிஷேகம் கிடைக்குது. வேதம் சொல்லுது, அவனுடைய ஈசாயினுடைய குமாரனா இருக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் வந்து அங்க அபிஷேகம் பண்றாரு. ரெண்டாவது வந்து எப்ரோனிலே வேதம் சொல்லுது அவனை அபிஷேகம் பண்றாங்க. மூன்றாவது இஸ்ரவேலுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனா இந்த சவுல் ராஜாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அபிஷேகம் பண்றாரு. வேற எங்கேயுமே அவர் அதுக்கு பின்னாடி போகவே இல்லை. அந்த டெவலப்மெண்ட் அவருக்கு வரவே இல்லை. ஆனா தாவீது வந்து ஒரு இடத்திலே அல்ல, 3 இடத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்க ஒரு இடத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்க ஒரு வேலைக்குரியவர்கள் அல்ல, நீங்க ஒரு வருமானத்திற்குரியவர்கள் அல்ல. உங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா பல மடங்கு பல இடத்திலே பல சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போறார். ஆமென். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த டாடா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? டாடா டாடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டாட்டால என்னென்ன இருக்குது சொல்லுங்க. டாட்டால என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்றது என்ன தெரியுமா? டாடா கார், டாடா நேனோ அப்படின்னா சொல்லுவோம். டாட்டால கார் இருக்குது. அப்புறம் டாட்டால என்ன இருக்குது? டாட்டால உப்பு இருக்குது. சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க எல்லாருடைய வீட்லையும் டாட்டால உப்பு இருக்குது. அப்போ நிறைய டீ குடிக்கிறவங்க சொல்லுவாங்க டாட்டால என்ன இருக்குது? டீ தூள் இருக்குது. அப்புறம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, துணிக்கடையும் ஆரம்பிச்சாங்க. இந்த டாடா அப்படின்ற இந்த ஒரு பிராண்டு ஆரம்பிச்சது ஒண்ணுல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஃபீல்ட்லயும் கிட்டத்தட்ட எல்லா பிசினஸ்லயும் அவங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்து ஒரு கிளியர் பண்ணி அந்த டாடா பிராண்ட்ல அத்தனை வச்சிருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவங்கள பாருங்க, ரிலையன்ஸ் எடுத்து பாருங்க, என்ன வெறும் மொபைலை வித்து தெரிஞ்சாங்க அவங்க என்னென்ன இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெட்ரோல் பங்கு வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற மனுஷனை பாருங்க, அவர்கள் வந்து ஒண்ணுல இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஒன்ன ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதிலிருந்து பல இடங்களிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சுக்கிற மாதிரி அவங்க பல இடங்களிலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க எப்ரோனில் மட்டும் ராஜாவாக கூடாது, நீங்க இஸ்ரவேலில ராஜாவாகணும். நீங்க இஸ்ரவேலில மட்டும் ராஜாவாக கூடாது, நீங்க பெத்லெகேமில ராஜாவாகணும். ஆமென். நீங்களும் நானும் சவுலுக்குடையவர்கள் அல்ல. உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேகம் தாவீதுனுடைய அபிஷேகம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வேண்டும் இருக்கலாம், இப்போ ஒரு இடத்துல நிற்கிறதுக்கே உங்களுக்கு வழி இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எப்ரோனிலே, இஸ்ரவேலிலே, ஓ பெத்லெகேமிலே, பல இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு தலைமைத்துவத்தை தந்து, ஓ உங்களுக்கு நிறைய பிரான்ச் கர்த்தர் தந்து, உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுகிற தேவனுக்கு நல்ல கரங்களை முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. ஆமென். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை பல இடங்களிலே உயர்த்துகிற கர்த்தர். இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் பேசுறாருன்னா, இதற்காக விருப்பப்படுறது மட்டும் இல்லை, இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணியே ஆகணும், ஜெபம் பண்ணியே ஆகணும். உங்களுடைய மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்காதீங்க, நீங்களே ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, நீங்களே உங்களை கட்டி போடாதீங்க. உங்க சிந்தனையை நீங்களே ஒரு காரியத்திற்குள்ள கொண்டு வந்து இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்க சிந்தனையை கொஞ்சம் யாரோட சம்பந்தப்படுத்துங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையோட சம்பந்தப்படுத்துங்க. உங்களுடைய விஷனை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போவீங்க, நீங்க வளருவீங்க,
இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களை வளர்த்த போறாரு. அம்மா சச்ச ஆண்டவர் வளர்த்த போறாரு. கம்ஃபர்ட் திருச்சபையினுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வளர போகிறீர்கள். கத்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. இந்த 100 டேஸ்ல கத்தர் ஒரு மாற்றத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. அதற்கு வேண்டிய பலனை கிருபையாய் கத்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த சமயங்கள் வரும்போது, நேரங்கள் வரும்போது அதற்கு தகுந்தது போல உங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார். சோ நம்பர் 1, முதலாவதாக தாவீதின் மேல் வைத்த ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை அங்கீகரிக்காத ஜனங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாய் வைத்தார். நிறைய பேர் அவனை அங்கீகரிச்சாங்க. சார் உங்களை எப்படி நாங்க அங்கீகரிக்கிறோம்னா, ராஜாவா உங்களை அங்கீகரிக்கிறோம், மேல இடத்துல உங்களை அங்கீகரிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதே எங்கள் மத்தியில நீர் என்னவா இருந்தீர் என்றால், சவுல் ராஜாவா இருக்கும் போதே நீர் எங்கள் மத்தியிலே என்னவா இருந்தீர்னா, நீர் தான் எங்களை ஆளுகை செய்து, நீர் தான் எங்களை வழி நடத்தினீர். அப்போ வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருமே நீங்க ஆரம்பிச்சிடணும். எதை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பெரிய பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு பழகணும் சொல்லுங்க? எந்த இடத்துல பழகணும்? சின்ன சின்ன ரோல் எல்லாம் நீங்க பழகணும். உங்களுக்கு எல்லாமே பாடம் தான், நீங்க எல்லாமே லெசன், நீங்க எல்லாத்துலயுமே படிக்கலாம். எல்லாத்துலயும் ஏதோ ஒண்ணு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லாத்துலயும் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி அந்த ஸ்பேஸ், அந்த இடம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா உடனே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணணும்னா, தாவீது பண்ணது அப்படிதானே பண்ணியிருக்காரு, அதானே வேதம் சொல்லுது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனக்கு உங்களுக்கு புரியுது இல்ல அப்படின்னா இதுல கிளியரா சொல்றேன். என்னன்னா, கிங்கா இருக்கிறது யாரு? சவுல். ஆனா இப்போ நான் பாஸ்டர் இருக்கான்னு, நான் பாஸ்டர்னு வச்சுங்களேன். இப்போ நான் இத்தனை 1000 பேரை நான் என்ன பண்ண முடியாது சொன்னேன். நான் இத்தனை 1000 பேரையும் நான் பார்க்க முடியாது. நான் ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு தேவை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அப்ப நீங்க யார்கிட்ட போவீங்கன்னா, எனக்கு தாண்டி யாராவது ஒருத்தர் நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. அப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது மாதிரி பெஸ்டா ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, என்ன எதிர்பார்க்க மாட்டீங்க, எங்க போக ஆரம்பிச்சிருவீங்க, அந்த பர்சன்ட்ட போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ என்னுடைய காலங்கள் கழியும் போது அந்த நபரை கொண்டு இங்க வைக்க வேண்டாம், தன்னை போலவே அந்த நபர் இங்க வந்துருவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்படின்னா ஆண்டவர் உங்களை தலைமைத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை ஓவர் கம் பண்ணி போக வேண்டாம், இன்னொருத்தரை எதிர்த்து போக வேண்டாம். முன்னாடி இருக்கிற சவுல தாவீது எதிர்த்து போகல. ஆனா என்னன்னா, இந்த சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வரும்போது அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா கிளியரா செஞ்சுட்டாரு. இப்போ ஜனங்களுடைய அட்ராக்ஷன் எல்லாரும், அவர் ராஜாவா தான் இருந்தாரு, ஆனா எங்களை கவனிச்சது நீங்க தானே. நீங்க இன்னைக்கு இல்ல அன்னைக்கே நீங்க ராஜாவாயிட்டீங்க. நான் நம்புறேன் அப்படிப்பட்ட அங்கீகரிப்பை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக தாவீதின் மேல் வைத்த கர்த்தருடைய இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது ஒரு இடத்தில் ராஜாவாக்கப்பட்டவன் அல்ல, தாவீது 3 இடங்களில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் நினைச்ச ஒண்ணு எனக்கு நடக்கலன்னா உடனே நான் சோர்ந்து போயிடக்கூடாது. ஒண்ணு என் கை விட்டு போயிடுச்சுன்னா உடனே நான் சோர்ந்து போயிடக்கூடாது. நான் நினைச்சது மாதிரி ஒரு வழி எனக்கு வாய்க்கலன்னா உடனே சோர்ந்து போகக்கூடாது. நீங்க 1ல தான் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, நீங்க 10ல தான் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க பண்றதுக்கு 1000 இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க பண்ணுகிறதுக்கு வைத்திருக்கிறார். நீங்க 1000 டைம் ஜெயிக்க போறீங்க, 100% உங்களை ஜெயிக்கிறதற்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் திறப்பார், அவர் திறப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் திறப்பார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தட்டங்கள் எல்லாம் ஆமென் பாடுவோம். சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட
ஒன்னொன்னா கர்த்தர் மாற்றுவார். ஒன்னொன்னா ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஒன்னொன்னா சரியாயிரும். ஹல்லேலூயா. இந்த பக்கத்துல நீங்க வந்து அவைலபிள் ஆகும்போது உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் விலகி போகும். அதான் நேற்றைக்கு கூட ஒரு தாயின் தகப்பனும் தன்னுடைய மகளுக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த பிள்ளை மன அழுத்தத்தில் கொஞ்சம் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவளை இப்போ ரெடி பண்ணிட்டாரு. ஆனாலும் பழையது போல ஒரு பிரிஸ்க்கு இன்னும் வராத மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் ஒன்று அவளுடைய வாழ்க்கையில மட்டும் ஒரு 10 ஜெயத்தை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன். அவள் நிறைய தோல்வியை பார்த்தனால தான் இப்படி போயிட்டான். ஆனா இனி ஒரு 10 ஜெயத்தை பார்த்துட்டான்னா அகைன் வந்து அவளை யாருமே தட்டி கொடுக்க வேண்டியதில்லை, அவளா எந்திரிச்சு வந்துருவா. நானும் உங்க எல்லாருக்குமே அப்படிதான் சொல்றேன். நீங்க நிறைய தோல்வியை பார்த்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க விரக்தியோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கண்ணு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னதான் சொல்லுங்களேன். தோல்வியை பார்க்க 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 நம்முடைய மனசு இழுத்து தான் போகும். கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம் எனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்குது. நானும் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறேன். இப்போ அந்த பாதையில கடந்து போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா சில வெற்றிகளை நமக்கு முன்னாடி பார்க்க 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 நம்மள அறியாமலே ஒரு பெரிய மாற்றம் வருது. இந்த பலிபீடத்துல இருந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போதே நான் ஜெபம் பண்றேன். நீங்க வெற்றியை பார்ப்பீங்க, நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க கண்களால ஒரு வெற்றியை பார்க்க வைப்பாரு. மகளே நீ ரெடி ஆயிருவ, மகனே நீ ரெடி ஆயிருவ, மகனே நீ சரியாயிருவ, மகனே உனக்குள்ள அந்த எழுப்புதல் வரும், உனக்குள்ள அந்த விஷன் வரும், உனக்குள்ள அந்த மாற்றம் வரும். நீ 10 இடத்துல ஜெயிச்சா போதும். பாரு, ஒரு 2 இடத்துல நீ ஜெயிச்சிரு, உனக்குள்ள எவ்வளவு பெரிய கான்பிடன்ட் வரும் தெரியுமா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? இன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நான் ஒரு பாவம் செய்யலன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நமக்குள்ள அன்னைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் தெரியுமா? அந்த மாதிரி நான் நம்புறேன் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. ஒன்னல்ல கர்த்தர் உங்களை, அதான் தாவீதை சொல்லும் போது வேதம் சொல்லுது, நான் ஒருத்தனை ஈசாயின் குமாரன் ஒருத்தனை கண்டுபிடித்தேன். அவன் யாரு சொல்லுங்க? யுத்த வீரன், காரிய சமர்த்தன். நீங்க வந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரனின் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்பா 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 அப்பா, ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பிள்ளைக்கு அப்பா பெரிய அளவுல நினைக்காத ஒரு பிள்ளைக்கு என்ன டேலண்ட், எத்தனை டேலண்ட் பாருங்க. அப்போ இவர் எங்கேயுமே இந்த பையன் வெளியில காமிக்கவே இல்லை. இவன் யுத்த வீரன் உனக்கு எப்படியப்பா தெரியும்? எப்படியப்பா தெரியும்? நான் நம்புறேன் நீங்க முத்து. ஹல்லேலூயா. நீங்க வெளியே வந்தாதான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை நீங்க செய்யறது இவ்வளோ டேலண்டா இருக்கிறேன் எதுக்குமே. யார் சொன்னா? இந்த தாவீது இந்த வார்த்தையை எப்ப சொல்றாங்க தெரியுமா? ராஜாவானதுக்கு பிற்பாடு கிடையாது. இந்த நான் வேலை இது யார்கிட்ட சொல்றாருன்னா சவுல்கிட்ட சொல்றாரு, ஒரு வேலைக்காரன். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரனை ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, என்ன இந்த மாதிரி பல அபிஷேகம் என் தலை மேல இருக்கணும், பல அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கணும், பல அபிஷேகத்தை கர்த்தர் உங்க தலை மேல வைக்கணும். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஒரு ஏசேக்கில் நீங்க தோணினா போதாது, ஒரு சித்தனா உங்களுக்கு தோணினா போதாது, ஒரு ரகபோத்து உங்களுக்கு போதாது. அடுத்து 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 ஆமோதிக்கிறவங்களுக்கு நடக்கும், விருப்பப்படுறவங்களுக்கு நடக்கும், ஜெபம் பண்றவங்களுக்கு நடக்கும், ஆயத்தமாகிறவர்களுக்கு நடக்கும். இயேசுவே. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் கன்னிகைகள் மேலும் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவே,
இயேசுவே, அவர்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை கெடுக்கிற அந்த சத்துரு இப்ப வெளியே போவானாக. அப்பா, வெறும் அந்த மொபைல் போனை கையில கொடுத்துட்டு தரிசனத்தை இழக்க பண்ணுகிற அந்த சத்துருவை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இப்பொழுது சிறைப்படுத்துகிறேன், சிறைப்படுத்துகிறேன், சிறைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. வாலிப தம்பி, தங்கச்சி, நீ ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நீ எருசலேமில் அபிஷேகிக்கப்படணும், நீ பெத்லெகேமில் அபிஷேகிக்கப்படணும், நீ எப்ரோனில் அபிஷேகிக்கப்படணும். அல்லேலூயா. எனக்கும் அந்த ஆசையா இருக்குது. நீங்க அப்படி நம்ம சர்ச்சில் ஒரு 10 பிள்ளைங்க அப்படி எழும்பி நின்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பிராண்டுக்கு இவர் ஓனர் கிடையாது, இவர் 10 பிராண்டுக்கு இவர் ஓனர். ஸோ ஒரு ஒர்க்குக்கு இவர் ஓனர் கிடையாது, 10 ஓனர். அல்லேலூயா. நீங்க ஆசைப்படுங்க, நீங்க விருப்பப்படுங்க, அதற்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொண்டு போங்க. கர்த்தர் கிருபையா இறங்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஸோ நம்பர் 3, மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம், 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீர் இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். கவனிங்க, இந்த அதிகாரத்தை நீங்க 2 நாளா தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க தனிப்பட்ட விதத்துல இதை தியானிச்சாதான் உங்களுக்கு புரியும். கவனிங்க, இதுல என்ன எழுதியிருக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இதுல இந்த தாவீது ராஜாவாக்கப்பட்ட உடனே இவனுடைய கண்ணுக்கு யார் தெரியுறாங்கன்னா, எபூசியர் அப்படின்ற ஒரு டீம் தெரியுது. எபூசியர் அப்படின்ற ஒரு டீம் தெரியுது. இந்த எபூசியரை உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இவங்க எங்க இருக்காங்க? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இவங்க எத்தனை வருஷமா இவங்க இருக்கிறாங்க? நீங்க வேதத்துல வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களா ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது கானான் தேசத்துக்குள்ள போகும்போது என்ன சொல்லுவாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான கூட்டத்தை கர்த்தர் ஜெயிக்க சொல்லுவாரு. ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், பெர்சியர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு டீம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல இதை ஜெயிச்சாதான் நீங்க நடக்கும், நீங்க இதை ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா அவர்கள் உங்களுடைய இருதயத்தை வழிவிலக பண்ணுவாங்க, அவங்க உங்களை நோண்டிட்டே இருப்பாங்க, ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, என்னைக்குனாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, இந்த தாவீது இதுக்கு முன்னாடி யார் ராஜாவா இருந்தான்னா, சவுல் ராஜாவா இருந்தாரு. இந்த சவுல் ராஜாவா இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தேடாதே போனோம் அப்படின்னா, இந்த சவுல் ராஜா இந்த எபூசியரை கண்டுக்கவே இல்லை, ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல. அவங்களும் ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு போறாங்க, இவரும் ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு போறாரு, அவங்க கூடயே போறாங்க, அவங்க கூட வர்றாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டிட்டு இருக்காங்க, அவங்க பெருகிட்டு இருக்காங்க. இது எதையுமே கண்டுக்காம சவுல் அவர் பாட்டுக்கு வளர விட்டார், எதையுமே கண்டுக்கல. ஆனா தாவீது ராஜ்ய பாரத்துல பொறுப்படுத்த உடனே அவருடைய கண்ணு கரெக்டா எங்க போகுது அப்படின்னு சொன்னா, புடிடா புடிடா. யார புடினா, கர்த்தர் துரத்துறதுக்கு 10 ஜாதி சொன்னதுல 1 மட்டும் எங்க பண்ணிட்டு இருக்குன்னா, இங்க ஆளுக செஞ்சிட்டு இருக்குது. இவனால தான் இவ்வளவு பிரச்சனை, இவன் தான் விக்கிரகாராதனைக்குள்ள நடத்துறான், இவன் தான் விபச்சாரத்தை உள்ள கொண்டு வந்தான். இவனை விட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா என்ன பண்ணாது, கிடைக்காது. அதனால நம்ம யார முதல்ல துரத்தணும் அப்படின்னு சொன்னா, எபூசியரை நம்ம துரத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3வது அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலர் வாழ்க்கையில கண்டுக்காமலே விட்டுருவாங்க, கண்டுக்காமலே விட்டுருவாங்க. நொண்டி சிலர் கண்டுக்காமலே விட்டுருவாங்க, அதை பெரிய விஷயமாவே எடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது ஏன் வந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, ஏன் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதா, எனக்கு ஆண்டவர் தரமாட்டாரா, என்ன தடையா இருக்குது, என்ன வேணும் அப்படின்றத சிலருக்கு மட்டும்தான் தரிசன பார்வையோட போகும். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க அப்படியே இருக்கிறீங்களா, இல்ல நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? நீங்க தாவீதா சவுலா? வாயில சொன்னா பத்தாது, தாவீதுன்னு எழுதி போட்டா எதெல்லாம் வாசிப்பீங்க, நீங்க தெரியாத தாவீதுன்னு. ஆமா, சிம்சோனை கேட்டா சிம்சோன் தான். சந்தோஷம், நீங்க சொன்னது சந்தோஷமா தான் இருக்கு, அந்த இது மனசுக்குள்ள இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வருது சந்தோஷம். ஆனா தாவீதுன்னு சொன்னா பத்தாது,
சொன்னா பத்தாது, நீங்க ஜெயிக்கணும்ல. உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருதா? எண்ணம் வருதா? எண்ணம் வரணும். இங்க பிரதர் பாடிட்டு இருக்காங்க பாருங்க, பிரதர் பெர்னார்ட் பாடிட்டு இருக்காங்க. அவருடைய சாட்சி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. அவருடைய கால் லைட்டா வந்து அவர் நொண்டி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் அவர் நடப்பாரு. ஆனா அவரோடு கூட அவருடைய ஊர்ல போலியோவில் அட்டாக் ஆனவங்க 6 பேரா? 6 பேர். 6 பேர்ல இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான் உயிரோட இருக்காரு. ஒருத்தர் தான் உயிரோட. ஏன்னா அத்தனை பேரும் அந்த போலியோவில் அட்டாக் பண்ணும்போது அத்தனை பேரும் என்ன பண்ணுவோம்னா சாவதான் விரும்பினாங்க. செத்துருவோம், முடிஞ்சிருச்சு. அன்னைக்கெல்லாம் போலியோ வந்தா எல்லாருமே செத்து விழுந்தாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷன் மட்டும் காலை கண்ணி போய் ஓடி போய் கர்த்தர் சமூகத்தில் விழுந்து, இல்ல என்ன தூக்கி எடுக்கணும் கர்த்தர், என்ன நடத்தணும் கர்த்தர், என்ன உயிரோட வைக்கணும். இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடியும் அந்த எண்ணம் மனசுக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கு சாட்சியா கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு. அப்போ கண்டுக்காம விட போறீங்களா? சவுலின் காலத்திலே நாங்கள் என்ன செய்தோம்னா, பிரதர் உங்க வீட்டில் நடக்கிற ஒரு காரியத்தை கண்டுக்காம விட்டுருவீங்களா? மகனே உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றை நீ கண்டுக்காம விட்டுருவியா? அப்ப யார் தான் ஜெயிக்கிறது? யார் தான் எதிர்த்து நிற்கிறது? கேட்டா ஒரே வார்த்தை, படிப்பு வரலன்னா விட்டுற முடியுமா? எப்படி விட்டுற முடியும்? எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுற முடியுமா? நான் அப்படிதான், விட்டுற முடியுமா? எப்படி நீ விடணும்? எப்படி நீ விடுவ? நீங்க உலகத்துல இருக்கும்போது அப்படி சொன்னா பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்லலாம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க விடக்கூடாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. கண்டுபிடிங்க, நீங்க தேடுங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வரட்டும், உங்களுக்குள்ள அந்த தாவீதனுடைய விஷன் வரட்டும். நீங்க எழும்பி நில்லுங்க, நீங்க சாட்சியா வாழுங்க, நீங்க அதற்கு நேரா போங்க. எப்படி கர்த்தர் உங்க பட்சத்துல இல்லாம போவாரா? ஆமென். அத்தனை பேரும் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது களத்துல வந்து நிக்கிற ஒரு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட முடியுமானால், அந்த தரிசனம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சா, உங்க பட்சத்துல கர்த்தர் நிற்பார். உங்க பட்சத்துல ஆண்டவர் நிற்பார். உங்க பட்சத்துல ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னு கேட்கணும். எந்த குழந்தை ஸ்கூல்ல வந்து கேள்வி நிறைய கேட்குதோ அந்த குழந்தைய நமக்கு பிடிக்காது. ஆனா அந்த குழந்தை தான் பிரில்லியண்டா இருக்கும். புரியுதில்ல? கேட்கல? சத்தமா சொல்லுங்க. ஏன் இது இப்படி நடக்குதுன்னு அந்த குழந்தை கேட்கும். அந்த குழந்தை ஏன் நடக்குதுன்னு கேட்டுச்சுனாலே அந்த குழந்தைக்கு அதை குறித்து நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். அது விருப்பப்படுது, தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கு தனி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். அது கடைசி நாட்களை நல்லா வளரும், நல்லா வரும்னு அர்த்தம். ஆமேன். ஆனா கடைசி பெஞ்சில் சொதுக்கு மாதிரி ஒரு குழந்தை உட்காந்துருக்கும். அந்த குழந்தைங்க மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாம் உட்காந்துருக்க கூடாது. பாஸ்டர் என்னமோ பிரசங்கம் பண்றாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு 3 சொன்னாரு. என்ன 3 சொன்னாரு? ஏதோ தாவீதுக்கு நடந்துச்சாமோ, தாவீதுக்கு ஒரு 3 காரியம் நடந்துச்சு. சரி, அவனுக்கு நடக்கும். அவன் தாவீது, அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படின்ட்டு இங்கிருந்து வெளியே போகும்போது செருப்பை போட்டு அப்படியே அமைதியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காணிக்க கொடுத்த, இனி அடுத்த வாரம் பார்க்கலாமா அப்படின்னு வாரம் அப்படியே வந்துருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன சொல்லுங்க, அந்த எபூசியரை கண்டுபிடிக்கணும். உங்க பிசினஸுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க ஏன் இன்னும் உயரலன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். மறுபடியும் ஏன் இந்த போராட்டம் உங்களுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க கரெக்டா அதை கண்டுபிடிச்சு அந்த எபூசியரை மட்டும் அட்டாக் பண்ணி அதை எடுத்து போட்டீங்கன்னா ஈஸியா, ரொம்ப சுலபமாய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இங்கு யாரையும் குற்றப்படுத்த முடியாது. பாஸ்டரை பார்த்து குற்றப்படுத்த முடியாது, அம்மா அப்பா பார்த்து குற்றப்படுத்த முடியாது, படிச்சு கொடுக்கிற டீச்சரை பார்த்து குற்றப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையை கர்த்தர் என் கையிலே கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிகாரியே தவிர வேறு ஒருவரும் அதிகாரி கிடையாது. என் மனைவியும் கிடையாது, என்னுடைய கணவனும் கிடையாது, என் பிள்ளைகளும் கிடையாது. என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிகாரி. என்ன நடந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான்.
சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எழுதி வச்சுங்க, இன்னைக்கு டேட்டை போட்டு எழுதி வச்சுங்க. இன்னையிலிருந்து டெய்லி ஆசீர்வாதம். எப்படி அம்மாமா? வாலிப மகனே, வாலிப தங்கச்சி, நீ என்ன சம்பாதிக்கணும்னா டெய்லி சம்பாதிக்கணும். உனக்கு டெய்லி வருமானம் வரணும். கேட்கல? பெரிய நீ ஒர்க் பண்ற கம்பெனி ஓனரு கணக்கு எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பார்க்குறாரு? எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பார்க்குறாரு? டெய்லி முடிச்சுட்டு போனோட நோட் எடுப்பா, இன்னைக்கு எவ்வளோப்பா வந்திருக்காங்க செக் பண்ணுறாங்களா இல்லையா? நீங்கள் நோட் எடுத்து கொடுக்குறதுலையே இருந்தா எப்படி? நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்த ஸ்டெப். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா, ஆண்டவருடைய வருகை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் புட்டு போட்டு இதை விட பெஸ்ட்டாக அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டே இருக்கலாம். நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா கூட, என் தேவன் என் கூட இருக்கிறார்ன்றதை சொல்லணும்னா கூட என் கை என்னவா இருக்கணும்னா, மகனே உன்னை மதிக்கவே மாட்டாங்கடா, உன்னை மதிக்கவே மாட்டாங்கடா. அதுவும் வாலிப தம்பிகளுக்கு நான் சொல்கிறேன், நீ வளர்ந்தே ஆகணும்டா, நீ வளர்ந்தே ஆகணும். சொல்கிறேன், இந்த பிள்ளைங்கெல்லாம் இவ்வளோ நல்ல பிள்ளைங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? இந்த பிள்ளைங்க எப்போ உன்னை மதிக்கும் தெரியுமா? உன் கையில் காசுன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு ப்ரேயர் பண்ணுற கணவனாக இருந்தால் போதும், ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு வீட்டில் கஞ்சி பற்ற வைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் ரொம்ப ஹோலியான பொண்ணு, என் கணவனார் என்ன சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனால் போதும், ஜெபிக்கிறவராக இருந்தால் போதும். யார் சொன்னா? 2 வருஷம் 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் சட்டையை பிடிச்சி வாங்கய்யா, சம்பாரிச்சிட்டு வாங்கய்யா. பணம் இல்லைன்னா என்னத்தை வந்துருக்கீங்க? ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன? கேட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வெட்கப்பட்டு நின்றக்கூடாது. அதுக்காக இல்லை, இது வேற சாப்டர். இதுக்கு அன்பு இல்லை அப்படின்றதுக்காக இல்லை. நிறைய பேருடைய மனசுல இல்லைனாலும், பணம் இல்லைனாலும் இருக்கிற பணத்துல குடும்பத்தை பெஸ்டா நடத்துற நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீங்க 1000ன்னா 1000த்தை வச்சு ரொம்ப நீட்டா நடத்துற எத்தனையோ குடும்பம் இருக்குது. பணத்தை ஆசைப்பட்டு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட அன்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இந்த சமுதாயத்துல நம்ம தலை நிமிர்ந்து வாழணும்னா, நம்ம எப்பதான் தலை நிமிர்ந்து வாழ முடியும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதான். இந்த தாவீதை சவுல் துரத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னானா? ஆனா சவுல் என்னைக்கு மண்டையை போட்டானோ அன்னைக்கு என்ன சொல்றான்? இதுல டயலாக பாருங்க, என்ன டயலாக் பேசிட்டான்? சவுல் பேருக்கு தான் ராஜாவா இருந்தா, அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பெரிய சூப்பர்ப்பா. இப்ப சொல்லுவீங்க வேற என்ன பண்றது? இப்படிதான் உலகம், அப்படிதான் உலகம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, ஹல்லேலூயா. லாஸ்ட் 40 days, கடைசி இந்த 100 நாள் கடைசி 40 நாள் ஜபத்தில் என் கூட ஒரு 25 யூத்ஸை நைட் இங்கே ஸ்டே பண்ண வைக்க போகிறேன். ஸோ நானும் இங்கே தான் படுக்க போகிறேன். 40 நாள் சர்ச்சில் படுக்க போகிறேன். என் கூட ஒரு 25 வாலிபர்கள், கல்யாணம் ஆகாதவங்க என் கூட நீங்கள் படுங்க. நைட்டு ப்ரேயர் முடித்த உடனே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு, இல்லை ஃபாஸ்டிங் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. நைட்டு ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருந்துச்சு. நைட்டு கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு, காலையில் 5 மணிக்கு ஒரு சின்ன செக்ஷன் ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைக்கு போங்க. 40 நாள். இந்த 40 நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். சரியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வாலிப தம்பிங்க, தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்ப்போம் லாஸ்ட் நாள் 40 நாள் யாரெல்லாம் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. கேர்ள்ஸுக்கு வேற வழி இல்லை, பாஸ்டர் மாட்டா தான் கேட்கணும் நீங்கள். ஆமென். அது உங்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, நிறைய வீட்டில் எல்லாம் பொறுப்பு இருக்கிறதுனால. ஆனாலும் நீங்களும் அப்படிதான் இந்த 40 நாட்களை வேணா ஒரு விசேஷப்படுத்தி, ஆமென். நான் அப்படியே எனக்கு மனசெல்லாம் அப்படியே கொந்தளிச்சு அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது. என்னன்னா, இது போய் உங்கள் இருதயத்தில் சேராதா, அப்படியே போய் சேராதா? உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த 100 நாளைக்குள்ள ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வராதா? ஆண்டவர்களை நிறுத்த மாட்டாரா அப்படின்னு உள்ளம் ஒரு பக்கத்தில் குமுறுது, ஒரு பக்கத்தில் அழுகையா வருது.
ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் நிற்கிறத பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெருசு. அவர் கடல். அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் அவர் தேடுறாரு. யாரை தெரியுமா? ஒரு 3-5 ஸ்க்ரீனை வச்சு முன்னாடியே உட்காந்து பார்த்துருக்கிறவங்களா இல்லை, சும்மா போய் உட்காந்து கக்கூஸ்லேயே உட்காந்துருக்கிறவங்களா இல்லை, எப்போ பார்த்தாலும் அப்படி போய் உட்காந்துருக்கவங்களா இல்லை, எதுவுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கவங்களா இல்லை. யாரை தெரியுமா கர்த்தர் தேடுறாரு? யாராவது இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் நின்ன உடனே சொல்றாரு பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடாரு பாருங்க. அதனால ஒருத்தன் சோர்ந்து போய் கிடக்கிறத கூட கர்த்தர் பார்க்க மாட்டேங்கிறார். அப்போ உங்களை கர்த்தர் அப்படி பார்க்கல, அப்படி நினைக்கல. பிரதர் உட்காராதீங்க, பிரதர் அப்படியே உட்காராதீங்க. ஒரு ஃபோனுக்கு முன்னாடி உட்காராதீங்க, ஒரு வீட்டுக்கு முன்னாடி உட்காராதீங்க, ஒரு டிவிக்கு முன்னாடி உட்காராதீங்க. வாழ போகிறது மோஸ்ட்லி ஒரு 90 இயர்ஸ், 90-95 தான். அதுக்கு மேலே வாழ முடியாது. அந்த 95லையும் நீங்கள் பிரகாசிக்கிறது 40 வருஷம் தான், 40 இயர்ஸ். அதான் 30 வருஷத்தில் தாவீது தலைவன், 30லேருந்து அகைன் அவனுக்கு எத்தனை வருஷம் கிடைக்கப்படுதுன்னா 40 இயர்ஸ் ராஜா. அவ்வளோதான், முடிஞ்சு. நானும் அப்படிதான். இப்போ நான் நினச்சிருக்கேன், ஒருவேளை சாகலை அப்படின்னா, ஒருவேளை வயசு இருந்துச்சுன்னா இனி எத்தனை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 40 ஆச்சா, இனி ஒரு 30 இருக்குது. இந்த 30 வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு குச்சியை எடுத்து தனியாக இன்னொருத்தர் கையில் பொறுப்பை கொடுத்து, நான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சுப்பா, எனக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாரோ அந்த டைமில் என்ன செய்யணுமோ மொத்தத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். அவ்வளோதான். போய் எங்கேயாவது போய் ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிள்ளைங்க, நம்ம தூக்கி வளர்த்தவங்க எல்லாரும் ஒருவேளை வருகை தாமதிச்சு நம்ம வயசோட இருந்தா, பாஸ்டர் செத்து போயிட்டாருப்பா வாங்கப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க, பரலோகமே என் சொந்தமே. அப்போ ஒரு 10 பேர் வந்து என்ன சாட்சி சொல்லுவாங்க, செஞ்சுட்டாருப்பா, செஞ்சுட்டார், தூங்கவே மாட்டாருப்பா. எங்க மனைவி ஒரு வேளை அவங்க உயிரோடு இருந்தா அவங்க நிறைய சாட்சி சொல்லுவாங்க, அவரை மாதிரிலாம் ஒருத்தரை பார்க்க முடியாதுப்பா. நான் சொல்றேன் அப்படி சொல்லுவாங்கன்னு, அப்படிதான் சொல்லுவாங்க. அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. பார்க்குறாங்கல்ல, அவங்க தூங்கவே மாட்டாருப்பா, சும்மா இது பண்ணிட்டே இருப்பாரு, சொன்னா கூட கேட்க மாட்டாருப்பா. அப்போ அந்த ஒரு லெவலுக்கு அப்போ என்னன்னா சந்தோஷமா கண்ணை மூடி, இப்போ ஆண்டவரே என் கையில் நீ கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைவேற்றி முடிச்சிட்டேன் ஆண்டவரே. இனி உங்க ராஜ்யத்தில் வந்து உங்களோடு கூட நான் இளைப்பாற போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா நானும் சாதிப்பேன் பாஸ்டர், இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சா நானும் சாதிப்பேன் பாஸ்டர் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். ஆனா அமைஞ்சா நான் சாதிப்பேன்றது தலைவன் அல்ல. அமைஞ்சாலும் சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களுக்கு அமையாம இருக்கலாம், உங்களை மாதிரி என்ன அமையாம இருக்கலாம். யாருக்கு எப்ப சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியல. சூழ்நிலையை வச்சு என்னுடைய எதிர்காலம் இல்லை, சூழ்நிலையை தாண்டி தான் என்னுடைய எதிர்காலம். ஆமென். தாவீது சொல்லும் போது சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எழும்பி நிற்கிறீர்களா? எழும்பி நிற்கிறீர்களா? ஹல்லேலூயா. வயதான தகப்பனார் தாயாருக்கு கூட ஆண்டவர் பலன் தர்றாரு. இனி உங்களுக்கு எத்தனை வருஷம் இந்த உலகத்துல இருக்குன்னு தெரியல. லாதாரா ஹதன மௌர ஹதலரா தியானமா. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே பெருகட்டும், அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே பெருகட்டும். இருக்கிற நாள் வரை, நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற நிமிஷம் வரைக்கும், ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை சாட்சியாய் நிறுத்துகிறவர், சாட்சியாய் நிறுத்துகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். 3. நம்பர் 1, தாவீதின் மேல் இருந்த ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்ன? ஆமென். எல்லாருக்கும் முன்னாடி என்ன பெற்றார் அப்படின்னா, தள்ளினவர்களுக்கு முன்பாக ஒரு அங்கீகாரம். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு இடத்துல வெற்றி அல்ல, அவருக்கு பல இடத்துல வெற்றி. அவருடைய காலடி தடம் பல இடத்துல பட்டுருச்சு. நம்பர் 3, மூணாவது,
சொல்லுங்க பார்க்கலாம். எபூசியர் எல்லாருடைய கண்ணையும் மறைச்ச, அதுக்கு முன்னாடி வந்த எல்லாரிடத்திலையும் தப்பிச்சு வந்த அந்த ஒரு எபூசியரை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னார்? முற்றிலும் ஜெயித்தவன், முற்றிலும் ஜெயித்தவன், முற்றிலும் ஜெயித்தவன். இன்னைக்கு மாலையில் நடக்கிற அந்த 28 days கடைசி நாள் நீங்க அட்டன் பண்ணுங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க ஆன்லைன்ல கூட அட்டன் பண்ணுங்க, தவறல்ல. ஸோ ஆனால் இந்த 100 days ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர போறார். ரொம்ப அழகான பாடல் பாடி உங்களை ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு குழந்தை பிரதிஷ்டை ஒன்று இருக்குது. அகைன் ஒரு சாங் ஒன்று நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை எழுதியிருக்காங்க, ஒரு சிஸ்டர். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஓ ஹalleluya, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சொல்லுவோம், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, முழு பலத்தோடு என்ன நம்புங்கப்பா. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன கைகளை மேல தட்டி இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சத்தமா இனி வாழ்ந்து காட்டுவே, இனி வாழ்ந்து காட்டுவே. ஹalleluya. ஆண்டவர் இனி இதுக்கு மேல உங்களை எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்? இதுக்கு மேல உங்களை எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வாலிப தங்கச்சி, தம்பி, இதுக்கு மேல ஆண்டவர் உன்னை எழுப்புறதுக்கு உன்னை என்ன பண்ணணும்? சொல்லு. உனக்கு போதுமா? போதுமா? இப்போ கூட பாருங்க, ஆராதனை முடிய போகுதில்ல. நிறைய பேருடைய மனசு என்ன சொல்லு தெரியுமா? போய் ரீல்ஸ் பார்க்கலாமா, போய் ஃபேஸ்புக் பார்க்கலாமா, இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமா. உலகம் கேடுக்குள்ளதாய் கிடக்குது. உலகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா, தூக்கி போடு தங்கச்சி, தூக்கி போடு தம்பி, தூக்கி. ஒன்றும் இல்லைடா, அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அதான் 30 வயசு 30 இயர்ஸ். கத்தரா உன்னை லேட் கொண்டு போறாருன்னா பரவாயில்ல, அவர் 50ல கூட உங்களை தூக்கி நிறுத்துவார். அப்படித்தானே தேவ மனுஷனாகிய மோசையை தூக்கி நிறுத்தினார் ஆண்டவர். 80ல கூட ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். கத்தரா உன்னை ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போய் கத்தர் உன்னை பழக்க வைக்கிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீயா போய் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கி உன் டைமை நீ எப்படி வேஸ்ட் பண்ணலாம்? எப்படி வேஸ்ட் பண்ணலாம்? நீ படிக்கும் போதே உன்னுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கானது பார்க்க வேண்டாமா? இப்பவே உன்னுடைய எதிர்காலத்திற்கானது. நான் உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணல, நீ ஜாலியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல.
அவ்வளவுதான். நீங்க ஒரு இடத்துல வந்து நின்னுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன? அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேனே, நீ 10 ஜெயத்தை பார்த்தேன்னு வச்சுக்கேன், 10 ஜெயத்தை பார்த்தேன்னு வச்சுக்கேன், உங்களை அறியாமலே கர்த்தர் மேல உனக்கு விசுவாசமே வந்துடும், உனக்கு ஸ்ட்ராங் வந்துடும், நீ அவ்வளவு சந்தோஷமாயிருவ. இந்த உலக வாழ்க்கை வந்து உனக்கு கடினமாவே தெரியாது. ஆனா நீ ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை உனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் பாரு, இங்க இருக்கிற நிறைய பெரியவங்கள்ட்ட பாருங்களேன், நிறைய பேர் வாழணுமேன்றதுக்காக தான் வாழ்றாங்க, வாழணுமேன்றதுக்காக தான் வாழ்றாங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்க வாழ்றேன், நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அந்த பிள்ளைங்கன்ற கமிட்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இப்ப எடுத்துக்கிட்டாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து பெரியவங்க, எத்தனை பேர் வந்து சுகமா வாழ்றாங்கன்னு நினைச்சுக்கிற? ஏன் தெரியுமா? அவங்க காலத்துல இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்களோ தெரியல, அவங்க வளரணும்னு நினைக்கவே இல்லை, அவங்க இந்த எபூசியரை கண்டுபிடிக்கவே இல்லையே, அந்த ஆசையே வரல, அவங்க ஜெபமே பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்க காலத்துல ஆண்டவர் இப்படி ஒரு ஊழியனையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது ஆண்டவர் உங்க மேலே என் மேலே வச்சிருக்கிற பெரிய இறக்கம். அதனால இன்னைக்கு தயவு செய்து இந்த சர்ச்சை முடிச்சுட்டு போன உடனே தயவு செய்து இந்த 2025 முடிஞ்சதுக்கு அப்புறமாவது நீ புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா நீ ஒரு வெற்றி உள்ள ஒரு பிள்ளையா தான் நீ காலடி எடுத்து வைக்கணும். டிசம்பர்ல மாறுவேன்னு சொல்லாதப்பா, டிசம்பர்ல மாறுவேன்னு சொல்லாத, நவம்பர்ல மாறுவேன்னு சொல்லாத. நீ இன்னைக்கு மாறினாதான் டிசம்பர்ல நீ மாற முடியும். நீ இன்னைக்கு முடிவெடுத்தாதான் நீ நவம்பர்ல நீ மாற முடியும். நீ டெய்லி தள்ளி போட உன்னுடைய ஃபெயிலியர் அதிகமாயிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா நான் சொல்றேன், அந்த ஒரு பொண்ணுக்காக உன் வாழ்க்கையை, ஒரு பையனுக்காக அந்த வாழ்க்கையை நீ விட்டுருவியாடா? அது போதுமா? எப்படி உன்னால அப்படி இருக்க முடியும்? அது ஒன்னே ஒன்ன நினைச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க தான் போற, நீ குழந்தை பொடி பத்திருக்க தான் போற. அது ஒண்ணும் இல்லை. எத்தனை நாளைக்கு உங்களுக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம், வெளியூர்ல இருந்து படிக்கிற பிள்ளைங்க, நீ எத்தனை நாள் அந்த மாதிரி பையன்கிட்ட எத்தனை நாள் சுத்த முடியும்? எத்தனை நாள் அம்மா அப்பாவுக்கு மறைக்க முடியும்? எத்தனை நாள் அப்பா அம்மாவுக்கு மறைக்க முடியும்? உனக்கு டைம் வேஸ்ட் இல்லை. நீ ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கி இருக்கிற, நீ ஒரு பெரிய கொடுமைக்குள்ள சிக்கி இருக்கிற. அவ்வளவுதான், சீக்கிரமா முடிஞ்சிடும். 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மேரேஜ் அப்படி நடக்கும். அந்த குற்ற மனசாட்சியை உன்னை கொன்றும். வெளியில பையனை நிக்க வச்சுட்டு, வெளியில பையனை பைக்ல நிக்க வச்சுட்டு, உள்ள வந்து நல்ல புள்ள மாதிரி ஜெபம் பண்ணி, அவங்க அப்பா ஊழியக்காரர், அவங்க அம்மா ஊழியம் செய்யறாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் திரும்பி எப்படா போறான்னு பார்த்தா, ஒரு அவ்வளோ அப்படின்னா ரட்சிக்கப்படாத ஒரு பையன், அவ்வளோ கையில கட்டி இருக்கிறான், மண்டையில ஃபுல்லா பொட்டு வச்சிருக்கிறான், அவனோட ஏறி அப்படியே உட்கார்ந்து அப்படியே தோள் மேல கை போட்டுட்டு அந்த புள்ள போகுது. அவளுக்கு திருமணம் ஆகல, அவ படிக்கிறா, 2nd இயர் படிக்கிறான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா நாகர்கோயில்ல ஊழியம் செய்யறாருன்னு தெரியும், அவங்க அம்மா ஊழியத்துல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்பாவுடைய பேரை சொல்றா, ஃபேமிலியை சொல்றா, இந்த மாதிரி படிக்கிறேன்னு சொல்றா. வந்த உடனே முடிச்ச உடனே ஜெபம் பண்ணி, அப்படியாப்பா அவங்க பிள்ளையா நீ, சரிப்பா சந்தோஷமா இங்கேயா இருக்க, அடிக்கடி சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி வெளியே பார்க்கறதுக்குள்ள வெளியே ஒரு தம்பியை நிப்பாட்ட வச்சுட்டு அவன் வந்து உட்கார்றான். அந்த பிள்ளை, அந்த பையன் அப்படி அவன் ரசிக்கவே படலை. ஆனா அப்படி ஏறி காலு மேல கால் போட்டு ஏறி உட்கார்ந்து தோள் மேல அப்படியே கையை போட்டுட்டு, என்னப்பா இது? உங்க அப்பா இந்த சீனை பார்த்தாருன்னா உயிரோடே கூட இருக்க மாட்டாரு. யாரம்மா நீ ஏமாத்துற? யார கண்ணா நீ ஏமாத்துற? யார தங்கச்சி நீ ஏமாத்துற? ஒன்னே நீ ஏமாத்திட்டு இருக்கிற. வேண்டாம்ப்பா. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கிற பிள்ளையா இருந்தா உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையும். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தையை அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்ட ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற அந்த ஏக்கம் உங்களுக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, இந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு பலன் கூட இல்லை ஆண்டவரே. நீங்க எப்படி சகிப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க எப்படி ஆறுதல் அடைவீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பேடன் எங்களுக்கே இருக்கேப்பா. ரத்தம் சிந்தனை உமக்கு எவ்வளோ இருக்கும். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை எந்தெந்த வீடுகளில் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார்.
இந்த வார்த்தையை அப்படியே நிலைப்படுத்தும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.